இன்னைக்கு நரேந்திர மோடியோட நிலைமை எப்படி இருக்குன்னா, இந்த கம்பியில நடப்பாங்க பாத்துறீங்களா, ரோட்ல கொட்டு கொட்டிட்டு கையில ஒரு குச்சி வச்சிருப்பேன். அந்த குச்சி எதுக்காக வச்சிருப்பாங்க தெரியுமா? கம்பி மேல நடக்கிறவங்க பேலன்ஸ் பண்றது. அந்த ஒரு குச்சியை மட்டும் வச்சுட்டு கம்பியில எப்படியாவது நடந்துருவாங்க. ஆனா இன்னைக்கு நரேந்திர மோடிக்கு இந்த குச்சியில சந்திரபாபு நாயுடு தொங்கிட்டு இருக்காரு. இந்த குச்சி இந்த எண்ட்ல யாரு? நிதிஷ்குமார். ரெண்டு பேரையும் தொங்க விட்டுக்கிட்டு கம்பியில ஐயா நடந்துகிட்டு இருக்காரு. யாராவது ஒருத்தன் அப்படின்னு இழுத்தாக்கா அவ்வளவுதான், கம்பி வந்து நச்சுன்னு விழுக வேண்டியதான். இந்த உதாரணத்தை சொன்னது வேற யாரும் இல்ல, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். ரெண்டு பக்கமும் குச்சியில பலாப்பழத்தை கட்டி கொண்டு கம்பி மேல் நடப்பதுதான் கூட்டணி ஆட்சி நடத்துகின்ற அந்த அதுக்கு திறமை உள்ளவர்கள் தான் அதை நடத்த முடியும்னு சொன்னது யாரு? முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு அந்த நிலைமைக்கு ஆளாயிருக்காரு யாரு? ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி. அவருடைய நாடகங்கள் எல்லாம் இன்னும் எத்தனை மாதங்களோ எத்தனை நாட்களோ என்று இந்தியாவே இன்று எண்ணிக்கொண்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்தினுடைய முதல்வர்களையும் ஒவ்வொரு திட்டத்திற்கும் ஒரு முதல்வரை அழைத்து இந்தியாவின் ஒருமைப்பாட்டை நிலைநாட்டிய தலைவர் நம் தளபதி ஸ்டாலின் தான். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, அவர் நிலைமை இந்த பானையில ஒரு ஓட்டை விழுகும், தண்ணி நிறைய இருக்கும். தண்ணி லீக் ஆனோன்னு என்ன பண்ணுவாங்கன்னா புளி வச்சு அடைப்பாங்க. புளி வச்சு ஒரு ஓட்டை அடைச்சிட்டாரு. திருப்பி இங்கிட்டு ஒரு ஓட்டை, புளி கீழே ஒரு ஓட்டை, பெரிய புளிய வச்சு அடைச்சாரு. இங்கிட்ட ஒரு ஓட்டை, புளிய வச்சு அடைச்சாச்சு. மொத்தம் 15 புளி வச்சு அடைச்ச ஒரு பானை திடீர்னு அடியில இவ்வளவு பெரிய ஓட்டை விழுந்துருச்சு. தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு. ஓட்ட பானையை கையில வைத்து கொண்டு நிற்கின்ற எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாங்கள் புறக்கணிக்கிறோம். ஐயோ ஐயோ, இது மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் கிடையாது. என்ன நடந்தாலும் என்னுடைய செல்வாக்கு என்னங்கிறத நான் பார்க்கிறேன்னு சொல்லி துணிச்சு நீங்க நிக்கணும். அதை விட்டு தோத்து போயிருவோம் தெரிந்து போட்டியில் இருந்து விலகி போன எடப்பாடி பழனிசாமிக்கு இதுதான் அரசியல் அஸ்தமனம். இனி தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் அதிமுக ஆட்சிக்கு வருவதோ அல்லது அதிக இடங்களை கைப்பற்றுவதோ நடக்காத காரியம். காரணம், என் தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த தளபதி ஸ்டாலின் இந்தியாவே பாராட்டுகின்ற ஒரு ஆட்சியை இன்னைக்கு நமக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி. 10 ஆண்டுகள் ஒரு கட்சி எதிர்கட்சியாக இருந்த சமயத்தில் இந்த கட்சி ஆட்சிக்கு வருமா வராதா? ஜோசியகாரங்கள்லாம் இவருக்கு ஜாதகம் சரியில்லை, கட்டம் சரியில்லை. சந்திரனும் சுக்கிரனும் 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார், சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறார். 12ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரனும் 7ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரனும் இவருடைய ஜாதகத்தில் ஒன்று சேராது. ஆனால் இவர் ஜென்மத்துக்கு முதலமைச்சர் ஆகப்பட முடியாது. பிடாதுன்னா இந்த பிடாதுன்னு சொன்ன ஜோசியத்தை சொல்றதையே விட்டுட்டான். 12ஆம் இடத்தில் சந்திரனும் 6ஆம் இடத்தில் சுக்கிரனும் இருந்தால் இவர் முதலமைச்சர் ஆக மாட்டார் என்ற ஜோசியத்தை பொய்யாக்கி 10 ஆண்டுகள் எதிர்கட்சியாக இருந்த ஒரு கட்சியை 2021 ஆளுங்கட்சியாக ஆக்குவதற்கு அவர் சந்தித்த மக்கள் இயக்கம் தான் எங்கள் தளபதியை இன்னைக்கு முதலமைச்சர் ஆக்கி இத்தனை தேர்தல்களிலும் வெற்றி பெற வைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவருடைய ஆட்சியில இன்னைக்கு நம்ம இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, ஆனா இன்னைக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா? 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த ஒரு அம்மா காலை உணவு சத்துணவு ஆக்குதுங்கிறதுக்காக அந்த அம்மா கையில நாங்க சாப்பிட மாட்டோம் அப்படின்னு ஜாதி வெறியர்கள் எல்லாம் தூண்டிவிட்டு, யாரு? அண்ணாமலை அவங்க ஊர்ல தான், கரூர் மாவட்டத்தில் அரவக்குறிச்சிக்கு பக்கத்தில் நடந்துச்சு இந்த சம்பவம். அந்த அம்மா வேற ஜாதியை சேர்ந்தவங்க, அவங்க சமைச்சா நாங்க சாப்பிட மாட்டோம்ட்டு ஜாதி வெறியர்கள் தூண்டி விட்டதால் அந்த மாணவர்கள் சாப்பிட மாட்டேன்ட்டான். தலைவருக்கு இந்த செய்தி வருது. உடனே அந்த கலெக்டர்கிட்ட கூப்பிட்டு நான் சொல்றதை செய்யுங்க நம்ம முதலமைச்சர். அந்த கலெக்டர் பிரபு சங்கர் இன்னைக்கு திருவள்ளூர்ல ஆட்சி தலைவராக இருக்கார். அப்ப கரூர்ல இருந்தார். அவர் நேர அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் என்ன செஞ்சாரு தெரியுமா? சாப்பாடு அந்த அம்மாவை செய்ய சொல்லி கலெக்டர், டிஆர்ஓ, ஆர்டிஓ, தாசில்தார் எல்லாம் வரிசையில கீழே உட்கார்ந்து இலைய போட்டு அந்த அம்மாவை பரிமாற சொல்லி கலெக்டர் தலைமையில எல்லாரும் சாப்பிட்டாங்க. டேய்,
எந்த ஜாதிக்காரங்க சமைச்சாலும் சாப்பாடு ஒண்ணுதான்டா அப்படின்னு கலெக்டர் தலைமையில எல்லாரும் சாப்பிடுவோம். ஊர்க்காரங்க அவ்வளவு பேர் உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. அந்த மாணவர்கள் மனம் திரும்பி இனிமே நாங்க இந்த அம்மா சமைச்சாதான் சாப்பிடுவோம் சொல்லி 1 மணி நேரத்தில் அங்கே நடைபெற இருந்த அந்த ஜாதி பிரச்சனையை தீர்த்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த நம் தளபதி மு.க. ஸ்டாலின். எந்த பள்ளிக்கூடத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்றேன். நான் வாத்தியார் வேலை பார்க்கிறப்ப அப்ப ரம்லான் நோன்பு நடந்துட்டு இருக்கு. எங்க கிளாஸ்ல இருக்க இஸ்லாமிய மாணவர்கள்லாம் நோன்பு இருக்கான். அப்ப கூட படிக்கிற இந்து மாணவர்களுக்கு அந்த நோன்பை பத்தி என்னன்னு தெரியாது. சின்ன பிள்ளை தானே. அவனுக்கு அந்த நோன்பு இருக்கிற மாணவர்கள்ட்ட தயிர் சோறை வச்சு ஊறுகாய வச்சு அவங்க முன்னாடியே திங்கினான். நோன்பு இருக்கிறவனுக்கு எச்சி ஊறிச்சுன்னா அதை முழுங்க கூடாது. அப்படி ஒரு நோன்பு இருக்கவங்க அந்த மாணவர்களை அவங்க நக்கல் பண்றாங்க. நோம்ப இப்ப பாரு அப்படின்ட்டு அவன் கொண்டு வந்த ஊறுகாய் எடுத்து திங்கிறேன், புளிச்சோரை சாப்பிட்றேன், புளிக்குழம்பை ஊற்றி அப்படியே பிணைஞ்சு அடிக்கிறான் முன்னாடி. அந்த மாணவர்கள்லாம் என்கிட்ட வந்து சொன்னாங்க, சார் நாங்கள் நோன்பு இருக்கோம் சார், இப்படி வந்து மத்தியானம் எங்கள் முன்னாடி சாப்பிட்றாங்க சார், மனசு கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னு. அந்த மாணவர்கிட்ட ஒரு உதாரணம் சொன்னேன். டேய், இன்னொரு மதத்தை பழிக்கிறது எதுக்கு சமம்னா, அண்ணாந்து பார்த்து நம்ம எச்சியை துப்பினோம்னா அந்த எச்சி மீண்டும் நம்ம மதத்துல தாண்டா வரும். இன்னொரு மதத்தை பழிப்பதும் அண்ணாந்து எச்சி துப்புவதும் ஒண்ணுதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொன்னேன். சிவபெருமான கும்பிடுறவங்க 3 ரோடு போட்டு ராமம் போடுவாங்க. பெருமாளை கும்பிடுறவங்க இப்படி 3 ரோடு போடுவாங்க. கிறிஸ்தவர்கள் பிதாசுதன் பரிசுத்த ஆவிம்பாங்க. இஸ்லாமியர்கள் பிஸ்மில்லா இர்ரகுமான் இர்ரஹீம் அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு நம்பர் வச்சிருப்பாங்க. அந்த நம்பர் 3ஐயும் கூட்டி பாருங்க. அந்த 3 நம்பரையும் கூட்டினீங்கன்னா அந்த நம்பர் 3ஆம் நம்பர்ல முடியும். 3ஆம் பிறை அன்னைக்கு தாண்டா இஸ்லாமியர்கள் நோன்பு முடிப்பாங்க. இந்த 3 மதத்திலையும் 3ஆம் நம்பர் ஒன்னா இருக்குங்கிறது எதை காட்டுதுன்னா, நம்ம எல்லாம் ஒரு இடத்திலிருந்து வந்தவங்க தாண்டா, இடையில உண்டாக்குன மார்க்கம் தாண்டா மதம். அதனால இனிமே இன்னொரு மதத்துக்காரன அப்படி கிண்டல் பண்ணாதீங்கன்னு சொன்னோம்னா, அடுத்து நடந்த சம்பவம் தான் கிளைமேக்ஸ். அடுத்த நாள் இந்து மாணவர்கள் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்துட்டு அவங்க அன்னைக்கு கொண்டு வந்த சாப்பாடை அன்னைக்கு பூரா சாப்பிடாம உங்களோட நாங்களும் நோன்பு இருக்க முடியான்னு சொல்லி அந்த இஸ்லாமிய மாணவர்களுடன் இந்து மாணவர்களும் கிறிஸ்தவ மாணவர்களும் அன்னைக்கு நோன்பு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மதத்தை இன்னொரு மதத்தையும் மதிக்கின்ற அந்த உணர்வு இந்தியாவிலேயே முதலில் துவக்கி வைக்கப்பட்ட இடம் தமிழகம் தான் என்பதை ஒரு மாணவ பருவத்திலேயே நம்ம உணரணும்னு சொல்லிதான் இன்னைக்கு நீதிபதி சந்துரு அவர்களுடைய தலைமையில இன்னைக்கு மாணவர்கள் ஜாதி பிரச்சனையில ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய பரிந்துரை அடங்கிய ஒரு தொகுப்பை இன்னைக்கு முதலமைச்சர்கிட்ட கொடுத்திருக்காங்க. அதன்படி இன்னைக்கு என்ன முடிவு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, பள்ளிக்கூடங்களில் இருக்கும் ஜாதி பெயர்கள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும்னா ஆதி திராவிடர் பள்ளி, பிற்பட்டோர் பள்ளி அப்படின்றத எடுத்துட்டு கள்ளர் சீரமைப்பு பள்ளி அப்படின்லாங்கிறத எடுத்துட்டு எல்லாவற்றையும் அரசினர் மேல்நிலை பள்ளின்னு மாத்துங்க. இப்படி ஜாதிக்கு தனித்தனியாக பள்ளிகள் இருக்க வேண்டாம் என்று நீதிபதி சந்துரு இன்னைக்கு பரிந்துரை கொடுத்திருக்காரு. ஒரு ஜாதி சமய பேதமற்ற சமுதாயத்தை தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலே உருவாக்குகின்ற ஒரு தலைவர் நம் தளபதியார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவர்கள் நடத்துகின்ற அந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றிதான் இந்த பாராளுமன்றத்திலே நாம் பெற்ற 40க்கு 40 என்ற வெற்றி. இந்த வெற்றி 2026 விக்கிரவாண்டி தேர்தலில் மட்டுமல்ல 2026 எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் தான் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆவார் என்பதற்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜாதி சமய பேதமற்ற சமுதாயத்தை உருவாக்குகின்ற அந்த நிலைதான் 2026 அவர் செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நலத்திட்டங்களும் ஜாதி சமய பேதமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க அவர் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகளும் எங்கள் தளபதியை மீண்டும் வெற்றி பெற வைக்கும் என்று சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.